காட்டுது இந்த இது. ஸோ இப்போ வந்து அந்த மக்களுடைய விஷயங்களை பார்ப்போம் எப்படி இருக்கும். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறார் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஆள், சாப்பாடு தானியங்கள் உணவு ப்ரொடக்ஷன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு முன்னிறுத்தக்கூடிய ஒரு இப்போது இது நம்மளுடைய லைஃப்பில் எப்படி ஒரு இம்பேக்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்னா மக்கள் வந்துட்டு ஏதாவது விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். ஏன்னா ஃபைனான்ஸ் இல்லையா, ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபோர்ஸை போகிறது, ரொம்ப அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் ரொம்ப அவசரப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் நடக்கும். ஷார்ட் டேர்மில் வந்து பணம் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய இது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவசரப்பட்டு பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இதில் நடக்க வாய்ப்புண்டு. ஸோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்துட்டு நம்ம ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இது காட்டுது. அடுத்ததாக வந்துட்டு நம்ம 31 அக்டோபர் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து 31 அக்டோபரில் வரைக்கும் கேன்சரில் ட்ராவல் ஆகி லியோக்குள்ளே என்டர் ஆகிறாரு. இப்போது கரண்ட் சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆல்ரெடி சிம்மராசியில் தான் இருக்கார். சரிங்களா. சிம்மராசியிலிருந்து அவர் வந்து அவர் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்துட்டு அரவுண்டு நவம்பர் அந்த டைமில் ஆகுது, அக்டோபர் நவம்பர் டைமில் வந்துட்டு ஆகுது. அப்போது இந்த கேதுவும் கேன்சருக்குள்ளே போகிறாரு, கடகராசிக்குள்ளே போகிறாரு, இவர் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த ரெண்டும் மீட் ஆகிறது, குருவும் கேதுவும் மீட் ஆகுது. கிட்டத்தட்ட நவம்பர் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா நவம்பர் 2nd வீக், ஒரு நவம்பர் 10 or 12 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த குருவும் கேதுவும் மீட் ஆகுது. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இந்த நவம்பர் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா